welcome back to our channel. இன்னைக்கு வீடியோ என்னவா இருக்க போகுதுன்னா 5 refreshing thing I did in a day. அதுல first பாத்தீங்கன்னா gardening தான். மார்னிங் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு டே இப்படி தான் போக போகுது அப்படின்ற கிளியர் பிளானோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். பாஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி தான் செடி எல்லாமே ட்ரிம் பண்ணாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எந்திரிச்ச உடனே இந்த வேலையை பண்ணேன். ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. செகண்ட் பாத்தீங்கன்னா சைக்கிளிங் தான் போக போறேன். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்வால ரொம்பவே ஆக்டிவாக இருந்தேன். 20 டேஸ் ஸ்ட்ரிக்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணேன். பட் அது அப்படியே வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இதை திருப்பி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுற விதமாக 1 வீக்காக இப்போ ரெகுலராக சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு மார்னிங்கே கிளம்பிட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்னிங்கில் வந்து சைக்கிள் ஓட்ட மாட்டேன். பிகாஸ் ஓட்டி முடிச்சுட்டு வந்த உடனே வேர்த்து எனக்கு வந்து ஒரு மாதிரி தலைவலிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். அதனாலேயே நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஓட்டிட்டு வந்தேன்னா அப்படியே நான் படுத்து தூங்கிடுவேன். ஸ்டார்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் எனர்ஜி அப்படியே டவுன் ஆகிடும். ஸோ அதுக்காகவே தண்ணி வந்து கேரி பண்ணிட்டு போவேன். எனக்கு வாக்கிங்கோட சைக்கிளிங் வந்து ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் நம்ம நிறைய தூரம் கவர் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கும். இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அண்ணா ஸ்டேடியம்ல இது மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்றத கேட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்துட்டேன். வாக்கிங்னா 5 கிலோமீட்டர்ஸ் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணுவேன். அண்ட் சைக்கிளிங் போனா முக்காவாசி 10 கிலோமீட்டர்ஸா வச்சுப்பேன். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு போகணும்ல நிறைய ஆசை இருக்கும். நைட் அந்த ஆசையோட தான் தூங்குவேன். பட் மார்னிங் வந்து அலாரம் அடிச்சாலும் அதை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுவேன். ஸோ இது என்கிட்ட இருக்க ஒரு பெரிய கெட்ட பழக்கம். ஸோ இன்னைக்கு டார்கெட் 10 கிலோமீட்டர். ஸோ அதை முடிச்சுட்டு ஸ்டார்வால அப்டேட் பண்ணிட்டேன். அன்னைக்கு ஆகஸ்ட் 15, அதாவது ஆடியோட கடைசி வெள்ளிக்கிழமை வீட்டில் வந்து சாமி கும்பிட்டு இருந்தாங்க. ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே அம்மா சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இதெல்லாமே வச்சு சாமிக்கு படைச்சு சாமி கும்பிட்டோம். ஏர்லி மார்னிங் கொஞ்சம் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணா ரொம்பவே அந்த டே நல்லா போகும். மார்னிங் வந்து இது 2 பொங்கலுமே வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். தேர்ட் அன்னைக்கு டிராயிங் தான் பண்ண போறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் கேன்வாஸ் இல்லை ஒயிட் பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் டிராயிங் வரைஞ்சிருவேன். பட் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா அது மாதிரி ஸ்கிராட்ச் புக் ஒன்று வந்து என்கிட்ட இருந்தது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இதில் பண்ண டிராயிங் எல்லாமே என் தங்கச்சி தான் பண்ணா. ஸோ நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ண போறேன். இது கொஞ்சம் புதுசாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். எல்லாத்துல இருந்து கொஞ்சம் பிரேக் கிடைச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லி தான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். கிருஷ்ணர் வரையலாம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் எண்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி வந்துருச்சு. பட் எனிஹவ் ஐ என்ஜாய் த ப்ராசஸ். ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஏதாவது குக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பேக்கிங் வந்து பண்ணியிருந்தேன். நிறைய டைம் கேக் வந்து பண்ணியிருக்கேன். பட் மக் கேக் வந்து இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்றேன். ஈஸியான ரெசிபி தான். பட் நிறைய டியூட்டோரியல் வந்து பார்த்தேன். ஏன்னா இந்த மக் வந்து வெடிச்சிருமோன்னு எனக்கு ஒரு சைட்ல பயம். ஃபர்ஸ்ட் இதுல ட்ரை இன்கிரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு, அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், சுகர், பேக்கிங் பவுடர் இது எல்லாமே ஆட் பண்ணி ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வெடி இன்கிரீடியன்ஸ்க்காக ஆயில், மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மலா கேக் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் குக்கர்ல தான் வந்து பேக் பண்ண போறேன். உங்ககிட்ட சாக்கோ சிப் இல்ல கார்னிஷிங் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாமே இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கிறேன். குக்கர் இல்ல இட்லி பாத்திரம் இது ரெண்டுத்துல நீங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இட்லி சட்டியே எடுத்துக்கிட்டேன். இதை தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் ப்ரீ ஹீட் வந்து பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டுட்டு இந்த மக் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். இது அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து ஓபன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இது மாதிரி ஏதாவது கரண்டி இல்ல ஸ்டிக் வந்து விட்டு அதுல வந்து ஒட்டாம வந்துச்சுன்னா கேக் வந்து நல்லா பேக் ஆகிருச்சு அப்படின்றது அர்த்தம். எனக்கு கரெக்டா 25 மினிட்ஸ் ஆச்சு இது நல்லா பேக் ஆக. டேஸ்ட் வைஸ் இது ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச டிஷ் நீங்களே வீட்ல ஓனா குக் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. கடையில எல்லாம் வாங்காம ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க நிறைய விஷயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் 5th நான் பண்ண போறது ரீடிங். சம்பந்தமே இல்லாம புக் படிக்கும் போது எதுக்கு டிக்ஷனரின்னு யோசிக்காதீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஏதாவது வேர்ட் தெரியல அப்படின்னா நீங்க டிக்ஷனரியில பாத்துக்கலாம். நீங்க நினைச்சுப்பீங்க இப்ப இருக்க டெக்னாலஜிக்கு நம்ம போன்ல போட்டாலே வந்துரும் அப்படின்ட்டு. பட் நீங்க டிக்ஷனரியில சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அறியாமலே ஒரு 4-5 வேர்ட் புதுசா கத்துப்பீங்க. நீங்க புக் படிக்கும் போது அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு நீங்களே இமேஜின் பண்ணி பாப்பீங்க. சோ இமேஜினரி ஸ்கில் வந்து உங்களுக்கு அதிகமா வளரும். இன்னைக்கு இந்த 5 விஷயத்தை நான் புதுசா பண்ணிருக்கேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from me.